வீட்டில் வளர்க்குற நாய். இது வந்து தெரு நாய் அப்படி தான் கத்தின்னு கிடக்கும். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. உங்கள் நாய் எப்படி இருக்குது அவி? மீனாட்சி பேசு. ஹாய் நண்பர்களே, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒன்று கிராஸ் ஆகி போச்சு, அதனால் அது மற்றபடி ஒன்றும் இல்லை. சாரி. ஓகே. அவன் போட்டதில் அம்மாலாம் வந்தாங்க, அம்மாலாம் எல்லாம். நல்லா இருக்கா? ஓகேம்மா, தப்பாக எடுத்துக்காத, அது வேறு ஆளுக்கு. அப்படியே என்ன பண்ணுறாளா? என்ன பண்ணுறது, உடம்பு முடியல, பிரச்சனை இருக்குது. காலேஜ் போய்ட்டு வந்து பார்த்துட்ருக்கு. ஜுரமா? அதான் ஜுரம் அடிக்குது, உடம்பு சரியில்லை. அதான் போய் டேப்லெட் வாங்கியிருந்தேன், சாப்பிட்டு பார்த்துட்ருக்கு. சிட்டு பட்டு எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் தான் லைவ் போடுறேன், அதுலேயே ஒருத்தன் வந்து கிராஸ் பண்ணுறான். நான் என்ன பண்ணுறது சொல்லு? மறந்து போய் நான்வெஜ்ஜி சாப்பிட்டீங்களாவா? நான் இல்லைம்மா, எனக்கு இன்றைக்கி ஒருத்தர் வேலைக்கு வந்தார். அவரை நான் வீட்டில் வளர்த்த நாய். நாங்கள் உள்ளே போகும்போது சொல்லிக்கிளே பெட்ரூம் எடுத்து வச்சிட்டாங்க. நான் கீழே வந்துட்டேன். அவர் எனக்கு பின்னாடி வந்தார், இல்லை அப்படியே கப்புன்னு கவித்து. எல்லாம் படிக்கிறாங்களா? படிக்கிட்டோம். அது சும்மா தான் லைட்டாக கவிச்சு ரத்தம் வந்து போச்சு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஊசி போட்டு வளர்க்குறோம், ஒன்றாவது, நீங்கள் போங்கன்ட்டாங்க. அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணார். வீட்டுக்குன்னு நேராக கேகே நகர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போய்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு, நாங்கள் போனது லேட் ஆகி போச்சு. நாய்க்கடி ஊசி வந்து 8 to 10 வரலும் தான். நாங்கள் போனது 10-11 மணி இருக்கும் போனோம். ஊசி இல்லை, டீட்டு மட்டும் போட்டு மீதி 5 ஊசி எழுதி கொடுத்துட்டாங்க. ஆமாம், அசால்ட்டாக விட்டு போயிட்டு நாய் கொலைக்கிறது கூட பின்னாடி வரவே இல்லை. அது பார்த்தா இப்படி இருக்குது. ஆனால் அது ஆக்ரோஷமாக கடிச்சிருந்ததுன்னு வச்சுக்க, அவ்வளோ சதை எடுத்துருக்கும். ஒன்றும் பிரச்சனை என்ன, ஒரு மாதத்துக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவர் வந்து அடிக்கடி டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ணவர், அதுவும் பண்ண விடான்ட்டாங்க. அவருக்கு காசு மிச்சம், அவ்வளோதான், நாய்க்கடினால. அது ஒன்றும் அதிகமாக கிடைக்கல, சும்மா லைட்டாக ஒரு பல்லு மட்டும்தான். ஆனால் ரத்தம் வந்து ஊற்று. அப்புறம் சப்பாத்தி சாப்பிட்டீங்களா? பார்க்க அவர் தான் சப்பாத்தி சாப்பிட்டா. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா? ஹாய் நண்பரே, ப்ளஸ் கோல்டு எப்படி இருக்குங்க? சொந்தக்காரங்க வந்தோடனே விட்டேன், பரவாயில்ல, சாரி. அனைவரும் நலமா? லைக்கு போடாம யாரும் லைக் போடாமல் இருக்குங்க போர், அதான் உண்மை. பரவாயில்ல, கமெண்ட் பண்ணாலும் போதும். லைக் என்ன லைக்காக பார்க்குறோம். சரி, நாமளும் போடுமே, எவ்வளோதான் என்ன பார்க்குறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் தான் போட்டான்.